அன்பான பெருமக்களே, இந்த சஹீஹுல் புகாரி மஜ்லிஸ் என்பது ஒரு நூற்றாண்டு காலத்துக்கு உள்ளேதான் இந்த மஜ்லிஸ் நடைபெற்று வருகிறது என்பதாக நாம் நினைத்து விடக்கூடாது. இந்த மஜ்லிஸ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்தே இந்த மஜ்லிஸ் நடைபெற்று வந்திருக்கிறது. இதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மிக அழகாக சொல்கிறான். வதுகுர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இது யாரை பார்த்து சொல்கிறான் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவிகளாக இருக்கக்கூடிய நம்முடைய தாய்கள் உம்மஹாத்துல் முஃமினீன் என்று போற்றப்படக்கூடிய நம்முடைய தாய்களை பார்த்து அழைத்து அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? வதுகுர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா, உங்களுடைய வீடுகளிலே ஓதப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுடைய வசனங்களையும் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வீடுகளிலே ஓதப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஹிக்மத்தையும் ஞானத்தையும் நீங்கள் சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இங்கு ஓதப்படக்கூடியது என்று அல்லாஹ் சொல்லும்போது ரெண்டு விஷயங்களை சொல்றான். ஒன்று மின் ஆயாத்தில்லா, அல்லாஹுடைய வசனங்கள் குர்ஆன். அடுத்து அதோடு நிறுத்தி கொள்ளாமல் ஒல் ஹிக்மா, உங்களுடைய வீடுகளில் ஓதப்படக்கூடிய ஹிக்மாவையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய வசனங்கள் என்றால் அது குர்ஆன் புரிகிறது. அடுத்து அல்லாஹு தஆலா ஹிக்மத் என்று சொல்கிறானே, அது எதை குறிக்கிறது என்றால், குர்ஆனுடைய விரிவுரைகள் என்று என்னென்ன விரிவுரைகள் இருக்கிறதோ, தஃப்சீர்கள் இருக்கிறதோ, அத்தனை தஃப்சீர்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னவென்றால், இங்கு ஹிக்மத் என்று அல்லாஹ் சொல்லியிருப்பது அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகள், சுன்னத்துகள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகள், சுன்னத்துகள், இதற்கு அல்லாஹ் வைத்திருக்கிற பேர் என்ன? ஹிக்மத்து. ஆக அந்த ஹிக்மத்தும் ஓதப்படுகிறது என்று வல்ல அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்பான பெருமக்களே, அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஆக்குவதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று ஒரு நபி துஆ கேட்டார்கள். அந்த துஆ நமக்கு தெரியும். ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத என்று வருகிறது. இந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், இப்ராஹிம் நபி இப்படி கேட்டார்கள், எங்களுடைய இறைவா, இவர்களுக்கு நீ ஒரு தூதரை அனுப்பி வைப்பாயாக. அவர்கள் எந்த தூதர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்றால், உன்னுடைய வேதத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், ஹிக்மத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் துஆ செய்தார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது ஜும்மா சூராவிலே சொல்கிறான், ஹுவல்லதீ பாஸ ஃபில் உம்மீயீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வஇன் கானூ மின் கப்லு லஃபீ ضலாலிம் முபீன். இங்க என்ன சொல்றான் அல்லாஹ்? இவர்களை நான் அனுப்பி வைத்திருக்கிறேன், உங்களுக்கு என்னுடைய வேத வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டுகிறார்கள், உங்களுக்கு வேதத்தையும் கற்றுக் கொடுக்கிறார்கள், ஹிக்மத்தையும் கற்றுக் கொடுக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். இப்படி குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே அல்லாஹுடைய வசனங்கள் என்று சொல்லிவிட்டு ஹிக்மத் என்று சொல்கிறான், வேதம் என்று சொல்லிவிட்டு ஹிக்மத் என்று சொல்கிறான். ஓதப்படுகிறது என்று சொல்லப்படுகிற போது அந்த ஓதப்படுவது என்பதை அல்லாஹுடைய வசனங்கள் என்று சொன்னதோடு நிறுத்தி கொள்ளாமல் ஹிக்மத்தும் ஓதப்படுகிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் தொடர்ந்து ஓதப்படுகின்றன.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து ஓதப்படுகின்றன. அந்த ஓதப்படக்கூடிய அந்த சிறப்பான நிகழ்வை தான் நம்முடைய முன்னோர்கள் இங்கு காயல் மாநகரில் ஆரம்பித்து வைத்தார்கள் என்றால், இதற்கு முன்னர் வெவ்வேறு இடங்களிலே பல்வேறு நாடுகளிலே ஓதப்பட்டு வரக்கூடிய இந்த மஜ்லிஸ்கள் நடத்தப்பட்டு வரக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் அறிந்து பார்த்து கண்டறிந்து நேரில் அந்த மஜ்லிஸ்களிலும் கலந்து பங்கேற்று அதனுடைய பரக்கத்து இந்த ஊர் மக்களுக்கும் இதை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நியத்தோடு இங்கு யார் யாரெல்லாம் சமூகம் தருவார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த இனிய செய்திகளுடைய ஞானங்களும் விளக்கங்களும் தெளிவுகளும் வழிகாட்டுதல்களும் அவர்களுக்கு கிடைப்பதோடு அவர்கள் இதன் பரக்கத்தால் எல்லா வளங்களும் பெற்று சிறப்போடு வாழ வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு தான் நம்முடைய முன்னோர்கள் இதை ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். என் அன்பான பெருமக்களே, இமாம் கஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம், உலமாக்களுக்கு தெரிந்திருக்கிற செய்தி. இமாம் கஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹீஹுல் புகாரிக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். இவர்கள் ஒரு நூலை சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அந்த நூலின் பெயர் துஹ்ஃபத்து ஸாமி' வல் காரி' பி ஹத்மி சஹீஹுல் புகாரி என்று ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார்கள். ஆக சஹீஹுல் புகாரி ஓதப்பட்டு அது நிறைவு செய்யப்படுகிற வரை ஓதப்படுவது இது மிக பெரிய பரக்கத்து. இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஓதக்கூடியவர்களுக்கும் செவியேற்பவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெகுமதி, பரிசு என்ற அந்த பெயரை தங்களுடைய நூலுக்கு அவர்கள் சூட்டியிருக்கிறார்கள். இமாம் சஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உம்தத்துல் காரி வஸ்ஸாமி' ஃபீ ஹத்மி ஸஹீஹில் ஜாமி' என்கிற பெயரிலும் ஒரு நூலை தந்திருக்கிறார்கள். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 100க்கும் அதிகமான மஜ்லிஸ்களை நடத்தி இருக்கிறார்கள். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹீஹுல் புகாரிக்கு விளக்கம் எழுதினார்களே, சஹீஹுல் புகாரியுடைய விளக்க உரைகளே முதன்மை நிலையை அடைந்திருக்கிறதே, அந்த ஃபதுஹுல் பாரி என்கிற அந்த விரிவுரையினுடைய சொந்தக்காரர் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1000க்கும் மேற்பட்ட மஜ்லிஸ்களை அவர்கள் உருவாக்கி வைத்து இதை நிறைவு செய்கிற போது அதை ஒரு விழாவாகவே எடுத்து மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்கிற இந்த வரலாற்று செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் எகிப்து நாட்டிலே, மிஸ்ர் நாட்டிலே, யமன் நாட்டிலே, பல்வேறு நாடுகளிலே இந்த மஜ்லிஸ்கள் இலங்கையிலே தொடர்ந்து நடைபெற்று வருவதை பார்க்கிறோம், அறிந்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய முன்னோர்கள் இந்த மஜ்லிஸை நமக்கு அமைத்து நமக்கு மிகப்பெரிய உதவியை செய்திருக்கிறார்கள், பேருபகாரத்தை செய்திருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்தில் அந்த மகான்கள் நன்றிக்குரியவர்கள், போற்றப்பட வேண்டியவர்கள். வல்ல அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு தஆலா அவர்களுடைய மண்ணறைகளை சுவனப் பூஞ்சோலைகளாக ஆக்கியருள்வானாக. அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக ஆக்கியருள்வானாக.